Hi friends, welcome to One Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் பார்க்க போறோம். இங்க ஒமான்ல சொஹார்ல இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க ஒமான்ல வந்து பாத்தீங்கன்னா சில பிளேसेस தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா பார்க், பீச் இந்த மாதிரி போயிருப்பீங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வாதிக்கு தான் இன்னைக்கு நம்ம போறோம். எல்லா வாதியுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் 4-wheel drive யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா ரொம்ப லாங்கில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஸ்மூத்தாக ஹைவே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாதி இருக்குது. ஸோ அந்த வாதி பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் போன வாதி வந்து பார்த்திங்கன்னா வாதி அல் ஜிசி தான். இது வந்து பார்த்திங்கன்னா புரைமி போகிற ரோட்டில், சோஹார்லேருந்து புரைமி போகிற ரோட்லேயே வந்து மெயின்லேயே தான் இருக்குது. அந்த மெயின் ஹைவேலேருந்து நம்ம இறங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாதி வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளி போனோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரோடு கிட்டே உள்ளது, அந்த ஹைவே மெயின் ரோடு இருக்குல்ல, புரைமி ரோடு, அந்த ரோடு கிட்ட உள்ள இடம் தான் இது. அந்த முன்னே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புரைமி ரோடு கிட்ட உள்ள இடத்துக்கு போயிருக்கோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புரைமி ரோடு. அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வாதி தண்ணி நல்லா போகும். இப்போ இங்கே தண்ணி கம்மியாக இருந்ததுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதே ரோட்டில் அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து இருந்தது. ஓ நைஸ், ஸ்மால் ஃபிஷ்ஷஸ். Fishes. இந்த வாதியில் இது வந்து தண்ணி கம்மியாக இருக்க டைம்ங்கிறதுனால நம்ம வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் குளிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து செட் ஆகாது. அதுக்குமே சில டெப்த்தான பிளேசஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விளையாடி ஃபன்னாக இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உட்காந்து நல்லா ஒரு ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இந்த வின்டர் டைமை என்ஜாய் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாதியும் பார்த்துட்டு அது பக்கத்துலேயே இருந்து சூப்பராக கிரில்லாம் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். பசங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷு பிடிக்கிறதுக்காக ஒரு கவர்லாம் வச்சு கல்லெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் குட்டி குட்டி மீன்கள்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரதரும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா கிரில் பண்ணுறதுக்கான ட்ரே எல்லாம் வீட்டிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். விறகு, அப்புறம் அந்த கொட்டாங்குச்சி எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போயாச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் அந்த கம்மியாக ஓடுற அந்த ஆற்று ஓரத்தில் கம்மியான சவுண்டில் இந்த மாதிரி கிரில் பார்பெக்யூ, சிக்கன் பார்பெக்யூலாம் பண்ணி சாப்பிட்றப்ப நிஜமாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கனும் ஃபிஷ்ஷும் வந்து வீட்டில் வச்சே மேரினேட் பண்ணி கொண்டு போயிட்டோம். அது போக என்னென்ன வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போயாச்சு. ஸோ அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிரில்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாதியெல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்ச பிளேஸ் வந்து அந்த பிரிட்ஜு கிட்ட உள்ள பிளேஸ். இது வந்து பிரிட்ஜில் இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் லாங்கில் இங்கே வந்து இந்த மாதிரி தண்ணி இருந்தது. இதோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இதில் உள்ள ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பிளேஸ்ன்னு கேட்டாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பிளேஸ். பார்க்குறதுக்கும் சரி, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நைஸ்ண்ணா. வாவ். பட் லெஸ் வாட்டர் ஒன்லினா. Otherwise I saw home so much flight is coming in back is coming in back. Auntie look at my glasses going inside. My shoe.
இந்த பிளேஸை பார்க்குறப்பவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம ஏதோ ஒரு கூகுளில் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம். அதை நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துறதுக்குள்ளே இங்கே வந்து கிரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. கிரில்லில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாமே ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாம் எடுத்து கிரில் பண்ணியிருந்தாங்க. இதோட லொக்கேஷன், இந்த வாதியோட லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வின்டர் டைமில் நீங்கள் எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலியோட அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீயாக வந்து தண்ணிக்குள்ளே நல்லா ஃப்ரீயாக விட்டுருந்தோம். ஏன்னா நம்ம சுற்றில தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இல்லைங்கிறதுனால கிட்ஸுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆற்று ஓரத்தில் கிரில்லெல்லாம் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஸ்நாக்ஸு சுட சுட பிளாக் டீயும் கொண்டு போயிருந்தோம். இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹம்மூஸும் கொண்டு போயிருந்தோம். ஹம்மூஸ்னால் அந்த ஒயிட் சென்னால பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லுக்கு பாபக்யூலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எங்களோட இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.